உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டேன் என்று நிச்சயித்துக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியாக பிரிக்க முடியுமா? ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வாறு வாசம் செய்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இங்கே தன்னை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளையாக நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும் என்று பிசாசு அங்கே முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக பலவிதமான முயற்சிகளை அவன் கையாளுகிறான். யாரை எப்படி வீழ்த்த முடியும் என்று சொல்லி வாலிப பிள்ளைகளை அல்லது வயது முதிர்ந்தவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். நமக்கு தரும் சரீர பிரகமான ஒரு வேதனையாகும். இதற்கு யோபு சொல்கிறார், மிக சிறந்த ஒரு உதாரணமாக நாம் பார்க்கிறோம். உபத்திரவங்களையும் நாச மோசங்களையும் நம் வாழ்வில் கொண்டுவது மூலம் நாம் அதரைப்படுத்தி தேவனை விட்டு பின்வாங்கி செய்வேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பவுலுக்கு ஏற்பட்ட உபத்திரங்களை அவரது உதவியாளர்கள் பலர் பயந்து அவரை விட்டு விலகி போனார்கள். முதல் விசை உத்தரவு சொல்லை நேர்க்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி பவுல் அங்கே வருத்தப்படுகிறார். 2 தீமோத்தேயு 4:14 வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசமுள்ள ஒரு மனிதனை இந்த உலகத்திலே வேதனைகள் எந்த விதத்திலும் தேவனிடத்தில் பிரிப்பதில்லை. ஒரு பிரசித்தி பெற்ற கிரேக்க நாட்டு கிறிஸ்துவனாகிய கிறிஸ்துவசம் என்பவரை ரோம அதிகாரிகள் அவருடைய விசுவாசத்தை கைது செய்தார்கள். அவை கூடின போது அங்கே அதிகாரி எழுந்து நின்றான். இந்த மனிதனுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பது மூலம் அவன் விசுவாசம் வேறுபடும். அதற்கு என்ன செய்வது? அவனை தனியாக இருட்டு குகையில் போடுவோமா என்று கேட்டார்கள். ஒரு ஆலோசகன், அப்படி செய்வதால் அவனது விசுவாசம் பலவீனப்படாது, மாறாக அவனை தனியே அமர்ந்து தேவனை குறித்து தியானம் செய்வது சந்தோஷமாயிருப்பான் என்றான். அவனை கொன்று விடுவோமா என்று சொல்லி அவர்கள் மிரட்டலாமா அல்லது கொன்று விடுமா என்று கேட்டார்கள். அதுவும் ஒன்று செய்யாது, உலகின் வேதனை நீங்கிற்று என்று சந்தோஷமடைவார்கள் என்றான். இந்த விசுவாசின் சாட்சி அத்திமரம் திடீர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழமுண்டாகி போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தருவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபகுக்கிலே சொன்னமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவ்வளவு ஒரு விசுவாசமாக இருந்தான். இதை கேட்டுக்கொண்டு அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நானுமாக கிறிஸ்துவை அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி நிச்சயிக்கிறோம் என்று சொல்லணுமாக நீங்கள் நானும் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.